Hello students, welcome to Max நேரம். இன்னைக்கு நம்ம 11th standard Max chapter 10ல exercise 10.3ல 25th question பார்க்கலாம். ஆல்ரெடி previous வீடியோல 24 வரைக்கும் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா previous வீடியோ போய் பாருங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அத கமெண்ட்ல சொல்லலாம். இப்போ next question பார்க்கலாம். 25th question. y equal to e power 3x by 1 plus e power x. Question என்னது? y equal to e power 3x by 1 plus e power x கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன ஃபார்மேட்ல எழுதலாம்? u by v மெத்தட்ல எழுதலாமா? பார்த்தாலே தெரியுது இது கோசன்ட் ரூல் டிவைடட் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். கோசன்ட் ரூல் ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். டிவைட்ல இருந்துன்னா v into u dash minus u into v dash by v square. ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் வேரியபிள் கொடுத்ததுனால அந்த எக்ஸ் தான் பண்ணணும். சப்போஸ் டி அந்த டி. ஓகேவா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அந்த ஃபார்மேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? வி. வி வேல்யூ எடுத்து அப்படியே இந்த 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு யூ டேஷ். யூ வேல்யூ என்ன? இ பவர் 3x. உங்களுக்கு தெரியும், இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணா இ பவர் எக்ஸ் தான் வரும். அதே இ பவர் 3x இருந்ததுன்னா இங்கே செயின் ரூல் யூஸ் பண்ணோம். இ பவர் 3x வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3x டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? 3x அகைன் டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம், அதே தான் ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? v இன்ட்டு யூ டேஷ். யூ டேஷ் வேல்யூ என்ன சொன்னேன் நானே? இ பவர் 3x. இ பவர் 3x டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? இ பவர் 3x இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த 3x அகைன் டிஃபரன்ஸ் பண்ண போறோம். இப்போ v இன்ட்டு யூ டேஷ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னது? மைனஸ் u வேல்யூ என்ன? இ பவர் 3x இன்ட்டு v டேஷ். v டேஷ் v வேல்யூ என்ன நம்மளுக்கு? 1 பிளஸ் இ பவர் எக்ஸ். அதை டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? 1 டிஃபரன்ஸ் பண்ண 0. இ பவர் எக்ஸ்னா அதே டிஃபரன்ஸ் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் தான் வரும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி வந்து இ பவர் 3x இருக்கனால தான் இங்க செயின் ரூல் யூஸ் பண்றோம். ஆனா இங்க அப்படி இல்ல. இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு இ பவர் எக்ஸ் தான் வரும். ஓகேவா? டிவைட் பை v வேல்யூ என்ன? 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கிளியர்? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் இ பவர் 3x. 3x டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு இன்ட்டு 3 மைனஸ் இ பவர் 3x இன்ட்டு இ பவர் எக்ஸ். கிளியர்? இப்போ இதுல பை டிவைட் பை 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இதுல எது காமன் எடுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுக்கு காமனா வந்து நம்ம என்ன எடுக்கலாம்? இ பவர் 3x காமன் எடுக்கலாமா? இ பவர் 3x காமன் எடுத்தா இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? இது வந்து உள்ளே மல்டி பண்ணிக்கலாம். அப்படியே 3 பிளஸ் 3 இ பவர் எக்ஸ் மைனஸ் இங்க இ பவர் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா நம்ம இ பவர் 3x இதுலயும் இதுவும் காமனா எடுத்துட வெளியே. பை 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஒன்னும் இ பவர் 3x இங்க 3 இ பவர் எக்ஸ்ல இருந்து ஒரு இ பவர் எக்ஸ் சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 பிளஸ் 2 இ பவர் எக்ஸ் ஆகும். பை 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கிளியர்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பியும் வந்து நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணலாம். ஃபைனல் ஆன்சர் dy பை dx ஈக்குவல் டு என்னவாகும்? இ பவர் வந்து இது உள்ள மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? 3 இன்ட்டு இ பவர் 3x பிளஸ் 2 இ பவர் இங்க ஒரு x இங்க ஒரு 3x இங்க ஒரு பவர் பேஸ் சேமா இருந்தா இ பவர் x இன்ட்டு இ பவர் x இன்ட்டு இ பவர் 3x பேஸ் சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? e போட்டுட்டு x ஆட் பண்ணிக்கலாம். அப்போ x பிளஸ் 3x ஆகும். நம்மளுக்கு இ பவர் 4x ஆகும். அதை தான் போட போறோம். பை 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கிளியர்? ஏதாவது டவுட் இருக்காமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இதை பார்க்கும் போதே தெரிஞ்சு நம்மளுக்கு கோசன்ட் ரூல் அதை ஃபாலோ பண்றோம். ஃபார்முலாஸ் போட்டுட்டு u விட்டு v மத டிஃபரன்ஸ் பண்ணாம v இன்ட்டு யூ டேஷ் நெக்ஸ்ட் u இன்ட்டு v டேஷ் பை
பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் ஒன்றும் இல்லை, இ பவர் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இ பவர் எக்ஸ் தான். இ பவர் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இ பவர் எக்ஸே தான் வரும். அதை நீங்கள் போட்டு அந்த அந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சிம்பிளிஃபைன்றது நீங்களா வந்து எது காமனாக வெளியே இருக்குது, இல்லை எது டிவைட் ஆகுது, இல்லை மல்டிப்ளை பண்ணுறது, அது மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போட வேண்டியதான். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.